வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பன்னீர் கிரேவி செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க, 2 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகா, அப்புறம் முந்திரி பருப்பு 4. இது எல்லாமே வதக்கி அரைச்சிக்கணுங்க. அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் குட்டி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்துங்க சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதாங்க தாளிக்கிறதுக்கு. உப்பு கொடுங்க. அதோட பன்னீர் 200 கிராம் எடுத்துருக்கேங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் காயட்டுங்க. பாத்திரம் காஞ்சிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இது வதங்குற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வதங்குறதுக்கு உப்பு போட்டாச்சுங்க. வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதுங்க. நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சுங்க. நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். பாத்திரம் காஞ்சிருச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்குங்க, அதுக்காண்டி தான் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நெய். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம தாளிக்கிறத போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். கிண்டிக்கலாங்க. கரம் மசாலா போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சேன், அதை கழுவி வச்சுருக்கேன், அதை தான் ஊற்ற போகிறேன். தண்ணி நீங்கள் கொஞ்சம் வேணுங்கிற, உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது, டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வதக்கணும்ல, அதில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் ஊற்றிக்கோங்க தண்ணி. எங்களுக்கு இந்த அளவு போதும், அதனால் நான் இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ மூடி எடுத்துடலாம். பாருங்கள், நான் இடையில ஒரு டைம் எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுக்கலாங்க. பன்னீர் 5 நிமிஷம் வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை, 4 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ மூடி போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், பன்னீர் வெந்துருச்சு. நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாப்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களா, அம்மா ஃபஸ்ட்டு? இன்னும் அடிக்கிறடா. சூப்பராக இருக்குங்க. இதே அளவோடு செய்யுங்க, நல்லா இருக்கு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா, நீங்க சாப்பிட்றீங்களா?
உங்களுக்கு கொடுக்கட்டா? ம் சொல்லுங்க நீங்களா. சொல்றா கண்ணு.